வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்று இந்த காணொலியில் மிக முக்கியமாக ஈரானில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இந்த போர் முடிவுக்கு வர இருக்கிறது. இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான ஒரு விருப்பத்தை ஈரான் தெரிவித்திருக்கிறது என்ற ரீதியில் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் அவர்கள் சில நிபந்தனைகளூடாகத்தான் அந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த நிபந்தனைகளை அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்க முடியும். இதே நேரத்தில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போரானது 3 வாரங்களாகவே தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே 13 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த போர் முனையானது தொடர்ச்சியாகவே பல்வேறுபட்ட தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இராணுவ தளங்களை தாக்குவதை காட்டிலும் ஈரானில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் தாக்கப்படுகிறது, மருத்துவமனைகள் தாக்கப்படுகிறது. இந்த ஒரு விடயம்தான் மறுபக்கத்தில் பார்க்கிற போது என்னதான் அணு ஆயுத உற்பத்திக்காக இல்லாட்டி ஆரம்பத்தில் சில விடயங்களை சொல்லிக்கொண்டு தான் அமெரிக்கா அந்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தது. ஆனால் அதற்கு அப்பாலே பார்க்கிற போது எப்படி காசாவை இஸ்ரேல் அழிக்க முயற்சி செய்ததோ அங்கே இராணுவ தளத்தை குறிவைத்து போர் முனைகளை முன்னெடுக்காமல் பாடசாலைகளையும் மருத்துவமனைகளையும் குறிவைத்து தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது. அதே போன்ற ஒரு பாணியில் தான் ஈரான் மீதான ஒரு தாக்குதலும் தற்போது நடைபெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஈரான் பல்வேறுபட்ட தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போர் நிறைவடையும் என்ற ரீதியில் தகவல்கள் இல்லாட்டி விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த போர் முடிவடையும் என்பதற்கு அப்பால் அதற்கான ஒத்துழைப்பு எவ்வளவு தூரம் வரும் என்பது இரு நாடுகளுக்கு இடையில் வரும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மறுபக்கத்தில் அமெரிக்கா தொடர்ச்சியாகவே தாக்குதலை முன்னெடுத்து கொண்டு வருகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலும் எப்படியாவது ஈரானை அழித்து விடுவோம் என்ற ரீதியில் தான் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானும் தொடர்ச்சியாகவே இறுதி வரை தாங்கள் விடமாட்டோம், தொடர்ச்சியாகவே போரை நாங்கள் முன்னெடுப்போம், தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் ஈரான் தொடர்ச்சியாகவே முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த பேச்சுவார்த்தைக்கான இல்லாட்டி சில விடயங்களினூடாக கிட்டத்தட்ட அவர்கள் 3 நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார்கள். அந்த நிபந்தனைகளுக்கூடாக நடைபெறுகிற போது நிச்சயமாக இந்த போரை விட்டு சமாதானத்தை நாங்களும் விரும்புகிறோம் என்ற ரீதியில் தான் ஈரானுடைய ஜனாதிபதி அறிவித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக ட்ரம்பினுடைய அந்த 3 நிபந்தனைகளையும் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கிற போது இஸ்ரேலுடைய இராணுவ தளமாக இருக்கக்கூடிய ஷென்பெட் என்ற ஒரு புலனாய்வு அமைப்பின் மீது தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக குறிவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை ஈரான் இராணுவமே அறிவித்திருப்பதாக குறிப்பாக சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்திருக்கிறது. வியாழக்கிழமை தான் அரசு தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கக்கூடிய இராணுவ அறிக்கையில தான் சியோனிச ஆட்சிக்கு எதிராகவும் இல்லாட்டி அவர்களுடைய அந்த செயற்பாடுகளுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய பால்மச்சிமம் மற்றும் ஓவ்டா என்ற விமான தளங்கள் மீது அத்தோடு சேர்த்து தான் இந்த ஷின்பெட் என்ற தலைமையகங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக, ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஈரான் அந்த விடயத்தை அந்த தொலைக்காட்சி அலைவரிசையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த கூட்டு தொடர்பில் இஸ்ரேல் இதுவரையில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்று சொல்லித்தான் சர்வதேச ஊடகங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஈரானில் இருந்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. ஆனால் முழுமையாக இந்த தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை இஸ்ரேல் இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை. அது மட்டுமன்றி எருசலேமில் இருந்து பார்க்கக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணை சத்தங்கள் எல்லாம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பாக பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்து செல்லும் என்பதை தொடர்பாகவும் நாங்கள் ஆராய வேண்டும். குறிப்பாக நேற்றைய தினம் அளவில் தான் ஈரானும் ஹிஸ்புல்லா அமைப்பும் சேர்ந்துதான் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் டெல் அவிவ் மற்றும் லெபனான் எல்லை பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் தான் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் தான் பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுந்தனர் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. மறுபுறம் பார்க்கிற போது ஈரான் முழுவதுமாக அழித்து கட்டுவோம், ஈரானுடைய பெரிய அளவிலான தாக்குதல்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி ஈரானுக்கும் வான்வெளி தாக்குதல்களை தொடங்கி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது. அதனூடாக இஸ்ரேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறது. அமெரிக்காவுடைய பலமும் தற்போது ஓங்கி இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்க
பார்க்கிற போது 28ஆம் தேதி இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த போரானது எப்படி காசாவில், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, எப்படி காசாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் எப்படி இஸ்ரேல் அழித்து அதற்கான நியாயமான காரணங்களை கூறிக்கொண்டு அவர்கள் அநியாயத்தை செய்தார்களோ அதே போன்ற ஒரு நிலைதான் தற்போது ஈரானிலையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அதனூடாக பல்வேறுபட்ட சிறுவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியாக முக்கியமான மருத்துவமனைகள் எல்லாம் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான இஸ்ரேலுடைய செயற்பாடுகள் கண்டிக்கத்தக்கதாகவும் சில அமைப்புகளூடாக குரல்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், பொதுவாகவே ஒரு போர் என்று சொல்லி பார்க்கிற போது நிச்சயமாக அங்கே பள்ளிகள், பாடசாலைகள் தாக்கப்படக்கூடாது என்பதுதான் அந்த போரினுடைய நிபந்தனையாக இருக்கும். அதே நேரத்தில் மக்கள் ஒரு இடத்துல பொதுமக்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துலையும் தாக்கக்கூடாது என்பதுதான் ஒரு போருக்கான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. இல்லாட்டி அடிப்படையான ஒரு அறமாக கூட இருக்கிறது. ஆனால் எப்படி இஸ்ரேல் காசாவில் இடம்பெற்றதோ அதே போன்ற ஒரு பாணி தான் தற்போது ஈரானில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அப்பாலே நாங்கள் பார்க்கிற போது அன்றைய காலத்தில் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயம், இஸ்ரேல் வந்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், அந்த பள்ளிகள்லையும் மருத்துவமனைகள்லையும் ஹமாஸ் அமைப்பினர் இருந்தார்கள், அதற்காகத்தான் தாங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொன்னார்கள். அதில் குறிப்பிட்ட சில விடயங்கள் உண்மையாக இருந்தாலும் நிறைய அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் எப்படியாவது இந்த ஈரானை அழித்து விட வேண்டும் என்ற ரீதியில் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த போர் முடிவடைந்து விடும் என்று சொல்லி அவர் எதை சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஈரானுடைய இராணுவ தளங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு விடும் என்ற ரீதியிலான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. ஆனால் அது சாத்தியப்படுமா என்பதற்கு அப்பால் பார்க்கிற போது இப்பொழுது எப்படியும் பலம் பொருந்திய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறது. ஏனைய நாடுகளும் ஈரானுக்கு உதவுதா என்று சொல்லி பார்க்கிற போது அவ்வாறான எந்த ஒரு விடயத்தையும் பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு வேளையில் வடகொரியா இதுக்குள்ள வருமாக இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்கு சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும். ஆனால் நடைபெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கிற போது ஈரான் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு வர இருக்கும் என்ற ரீதியில் தான் ஈரானுடைய நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அவர்களுடைய பலங்களின் அடிப்படையில் போர் இன்னும் ஒரு வாரம் 2 வாரங்களுக்கு தொடரும் என்று சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆனால் இப்படியாக தொடர்கின்ற சந்தர்ப்பத்தில் இது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமன்றி ஏனைய நாடுகளுக்கும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஈரானுடைய சுகாதார துணை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சேதமடைந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார், பாடசாலைகள் சேதமடைந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் சர்வதேச ஊடகங்களுடைய நிருபர்கள் அங்கே இருக்கிற போதும் அவர்களும் இவ்வாறான விடயங்களைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக சுகாதார துணை அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்தின்படி பார்க்கிற போது இந்த மருத்துவமனையில் வந்து உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீது சரமாரியாக தாக்குதலை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். இதனால சம்பவ இடத்திலேயே பலர் உயிரிழந்திருப்பதாகத்தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதுவரையில் குறைந்தது கிட்டத்தட்ட நாங்கள் அண்ணளவாக பார்க்கிற போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் 1395 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் 1395 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இடிந்து விழுந்திருக்கக்கூடிய கட்டிடங்களுக்குள் கூட பலர் சிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை தாங்கள் மீட்க முடியாத ஒரு நிலை காணப்படுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். மறுபக்கத்தில் இந்த போரையும் சமாளிக்க வேண்டும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அழிவுகளையும் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 31 மருத்துவமனைகள் சேதமடைந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அவற்றில் 12 மருத்துவமனைகள் முற்றாக செயல்படவில்லை என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த அளவிற்கு ட்ரோன் தாக்குதல் ஊடாக அந்த மருத்துவமனைகள் சேதமடைந்திருப்பதாக அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலில் இராணுவ தளங்களை குறிவைக்கிறதுக்கு அப்பால இவ்வாறான மருத்துவமனைகளும் பாடசாலைகளும் தான் குறிவைக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் மீதான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய உயிர்கள், அப்பாவி மக்களுடைய உயிர்கள் தான் இங்கு இந்த யுத்தத்தின் ஊடாக போய்கொண்டிருக்கிறது.
இதே நேரத்தில் தெஹ்ரானை சுற்றி இருக்கக்கூடிய எரிபொருள் கிடங்குகள் மீதும் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி எரிபொருள் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதனால குடிநீர் உட்கட்டமைப்புகள் மற்றது மின்சாரம் என்பது எல்லாம் தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கராச்சி போன்ற பிரதேசங்களிலேயே மின்சார தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்படுகிறது. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உண்மையான செய்திகளின் அடிப்படையில் தான் இந்த விடயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதே நேரத்தில் தலைநகர் பகுதிகளில் காற்றின் தரம், அதாவது அங்கே ட்ரோன் தாக்குதல் இடம்பெறுகிறது, அதே நேரத்தில் புகைகள் அதிலிருந்து வெளிக்கிளம்புகிறது. இதனால காற்றின் தரம் குறைவடைந்திருக்கிறது, மக்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் தொடருமாக இருந்தால் இன்னும் அதிகளவான நெருக்கடிகள், குறிப்பாக உணவுக்கான நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த பகுதிகளில் ஈரானுடைய தீவுகள் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்குமாக இருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய நாளில் அவர் இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது ஈரான் நாட்டின் மீது யார் கை வைக்கின்றார்களோ இல்லாட்டி ஈரான் நாட்டை யார் கைப்பற்ற நினைக்கின்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான பதிலடி தாக்குதல் கொடுக்கப்படும். எனவே கடுமையான பதிலடி தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் என்ற ரீதியில் தான் அவர் ஒரு எச்சரிக்கை விடயத்தையும் இன்றைய தினம் தன்னுடைய கருத்தினூடாக வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது மேலும் தங்களுடைய நாட்டின் மீது யாராவது படையெடுப்பார்களாக இருந்தால் தங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் கவனிக்காமல் அதையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு வளைகுடா நாட்டில் ரத்த ஆறு ஓடும்னு சொல்லி அவர் தன்னுடைய பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் அமெரிக்காவின் பக்கம் பார்க்கிற போது குறிப்பாக அமெரிக்கா இந்த போருக்காக பல்வேறுபட்ட செலவுகளை முன்னெடுக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கிற போது முதல் 6 நாட்களுக்கும் அமெரிக்காவிற்கு செலவாகி இருக்கக்கூடிய விடயம் $11.3 அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் இந்த ஒரு விடயத்தை நாடாளுமன்ற கூட்டத்தில் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சில அதிகாரிகள் இந்த எண்ணிக்கை அப்படி இருக்காது, $50 இருக்கும் முதல் 6 நாட்களுக்கும் என்று சொல்லியும் குறிப்பிட்ட சிலர் வந்து இல்லை இதை விட அதிகமாக இருக்குமே ஒழிய குறையாது என்ற ரீதியிலையும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே இந்த மோதலில் இருக்கக்கூடிய செலவுகள் இல்லாட்டி எவ்வளவு தூரம் செலவு செய்யப்பட்டது இல்லாட்டி இனி எதிர்காலத்தில் இந்த மோதல் நிலை எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்பது தொடர்பான விரிவான விடயத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருப்பதாக கூட செய்திகள் ஒன்று வெளியாகி இருந்தது. ஆனால் நாம் வந்து போரில் வென்று விட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த $11.3 அமெரிக்க டாலர் இருக்குத்தானே செலவு செய்யப்பட்டிருந்த 6 நாட்களில் இந்த விடயத்தை சொல்லி இருக்கக்கூடிய செய்தி ஊடகம் என்று பார்க்கிற போது த நியூயார்க் டைம்ஸில் தான் முதலாக இந்த விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியிருந்தது. இதே நேரத்தில் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போரில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மோதல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்துகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்துகிறது. அது மட்டுமல்ல இஸ்ரேலும் தாக்குதலை நடத்துகிறது. இஸ்ரேலுக்கு பார்க்கிற போது ஈரானும் ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதலை நடத்துகிறது. இப்படியாக போர் வந்து பல்வேறுபட்ட ரீதியில் முன்னெடுக்கப்படுகிறது. இதே நேரத்தில் லெபனானில் இஸ்ரேலியர்களுடைய இடைவிடாத குண்டு தாக்குதல்னால 8 லட்சத்துக்கு மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் 2 நாட்களில் மட்டும் 5.6 மில்லியன் மதிப்பிலான வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை வந்து நிர்வாக அதிகாரிகள் சட்டம் இயற்றுபவர்களிடம் தெரிவித்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த கூடுதல் நிதிக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவிடமிருந்து அந்த நிதி போயிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக முழுமையான தகவல்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மோதல் தொடர்ச்சியாகவே இடம்பெறுவதற்கு அமெரிக்காவினுடைய பின்புலம் அமெரிக்காவுடைய நிதி பங்களிப்பு தான் காணப்படுகிறது. எனவே அமெரிக்க இராணுவத்தினுடைய செயற்பாடுகள் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் பல ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் பார்க்கிற போது இந்த போர் நிலைமை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தொடர்பான முழுமையான விடயங்களை தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். இனி அந்த அறிக்கைகள் வெளியாகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தூரம் நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் வர காத்திருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தற்போது வரை வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் இணைந்திருப்போம். நன்றி.